எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். புதிய மயக்கங்கள். இந்திரா சௌந்தரராஜன் எழுதின கதை. கல்யாண வீடு கலகலப்பாக இருந்தது. வீதியையே அடைத்து போட்ட பந்தல். அதில் சரஞ்சரமாய் சீரியல் வரிசை. ஒவ்வொரு பந்தலிலும் ஈச்சம்பாலை, தென்னங்குலை என்கிற காசு திமிர், 1000 கடந்து எரியும் குழல் விளக்குகள். அமைச்சர் அண்ணாமலையார் வீட்டு திருமணம் என்றால் சும்மாவா? அவரது பொதுப்பணித்துறையே கல்யாண காரியங்களில் மூழ்கி இருந்தது. டிபார்ட்மெண்ட் ஜீப் 4வது தடவையாகவோ 5வது தடவையாகவோ மளிகை சரக்கை இறக்கி கொண்டிருந்தது. சீப் என்ஜினியர் ரிசப்ஷன் நாற்காலிகளை எண்ணி போட்டு கொண்டிருக்கிறார். உதவி என்ஜினியர்கள் தோரணம் கட்டி முடித்துவிட்டு மேடை அலங்காரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். நம்பிக்கைக்குரிய PA வெங்கடாச்சலம் பத்திரிகையாளர்களை கல்யாண பந்தல் பக்கமே வரவிடாதபடி பார்த்து கொண்டு பாட்டிலில் பல நிருபர்களை நீந்தவிட்டும் கொண்டிருக்கிறார். அப்படியும் ஒரு ரிப்போர்ட்டர் பந்தல் பக்கமாக சென்று பொதுப்பணித்துறையே அமைச்சரின் மகள் கல்யாண காரியங்களில் மூழ்கி இருப்பதை புகைப்படம் எடுக்க அந்த விஷயம் அமைச்சரின் காதுக்கும் போகிறது. சிரித்துக் கொள்கிறார் அண்ணாமலையார். அமைச்சரின் சிரிப்புக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதை கண்டுபிடிப்பதில் மாரியப்பன் தான் கில்லாடி. யார் இந்த மாரியப்பன்? அமைச்சரின் வலது கை இடது கை, வலது கால் இடது கால் என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். பள்ளி பருவத்திலேயே சிநேகம். அது சரி, இப்பொழுது இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் என்று புரியாமல் நிற்பவனை பார்த்து அண்ணாமலையார் கேட்கிறார். ஏலை, போய் வேலையை பாரு. அவன் எழுதிட்டு போகட்டும். அதனால வங்காள விரிகுடா பொங்கிட போறதும் இல்ல, அரபிக்கடல் காஞ்சிட போறதும் இல்ல. ஜனங்களை பத்தி எனக்கு தெரியும்ல. நீ போய் டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு பாரு. அவன் அதிர்ச்சியோடு நடக்கிறான். அண்ணாமலையாருக்கு நல்ல தேக்கு உடம்பு, உயர்ந்த சாரீரம், சதா வெற்றிலை போட்டு நொதிக்கும் வாய், பெரிய நெற்றியில் வயிடெடுக்கும் ஸ்ரீசூர்ண கோடு. பார்க்க பக்திமான் போல இருப்பார். ஆனால் பக்திமான் என்று சொல்லிவிட முடியாது. எல்லா சேட்டைகளும் உண்டு. எல்லா சூழ்நிலையிலும் கலங்கி போய்விட மாட்டார். மற்றவர்களை கலக்கித்தான் அவருக்கு பழக்கம். 13 வருஷமாக மந்திரியாக இருக்கிறார். எப்படி மந்திரியாவது என்று புத்தகம் எழுதும் சகல அனுபவ தகுதிகளும் அவருக்கு உண்டு. எலெக்ஷன் தில்லுமுல்லுகளிலும் PhD பட்டம் வாங்கியவர். முதல்வராக வேண்டும் என்கிற ஆசையும் துளி உண்டு. அதற்கான இமேஜ் பில்டப்பில் இப்போது இருக்கிறார். அதன் முதல் கட்டம்தான் மகள் திருமணம். ஒரே ஒரு மகள்தான். அக்ஷரா என்கிற மாடனான பெயரை 1975 வைத்துவிட்ட தீர்க்கதரிசி. அது மட்டுமா, மகளை ஆக்ஸ்போர்டு ஒயிட் ஃபீல்ட்ஸ் என்று கண்டம் விட்டு கண்டம் அனுப்பி படிக்க வைத்தவர். அதே போல ஒரு வெளிநாட்டு கோடீஸ்வர மாப்பிள்ளைக்கே இப்பொழுது அவளை முடிவும் செய்திருக்கிறார். மாப்பிள்ளை சீட்டாடி கொண்டிருக்கிறான். கல்யாணம்னா முதல் நாள் ராத்திரி சீட்டாடணும். தண்ணியும் போட்டாக வேண்டும். போட்டுக்கொண்டு தத்து பித்து என்று உளர வேண்டும். இதெல்லாம் சிநேகிதர்களின் வேலை. அவர்கள் அதை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். எல்லோரிடமும் கல்யாண இலக்கணங்கள் இருக்கின்றன. ஆனால் கல்யாண பெண் மட்டும் விதிவிலக்காக வெளிரி போய் கிடக்கிறாள். பிரேதம் போல முகம் வெளிரி கிடக்கிறது. மெல்ல நடந்து ஜன்னல் அருகே சென்று வெளியே பார்க்கிறாள். வெளியே அந்த சாமியார். ஜன்னல் வழியாக அவரை தெளிவாக பார்க்க முடிகிறது. அவர் கையசைத்து தன் அருகில் வர சொல்கிறார். அக்ஷரா மறு வினாடி அவரை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாள். தன்னை பார்ப்பவர்கள் பார்க்காதவர்கள் என்று எவரை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கிறாள். வைர ஊசி பட்டுச்சேலை சரசரக்கும் நடை. நகை ஸ்டாண்ட் ஒன்று நடந்து செல்கிற மாதிரி கூட இருக்கிறது. நேராக வெளியே அசோக மரத்தடி நிழலில் நிற்கும் அந்த சாமியாரை நெருங்கி நிற்கிறார். சிலர் பார்க்க, சிலர் பார்க்காதிருக்க சாமியார் நிதானமாக சிரிக்கிறார். அழுத்தமான சிரிப்பு. வா அக்ஷரா. மிருதுவான அழைப்பு வேறு. சொல்லுங்க சாமி, என்னம்மா இது கோலம்? கல்யாண கோலம் சாமி. இந்த கோலம் நமக்கு ஆகாதேம்மா. தெரியும் சாமி. தெரிஞ்சுமா இப்படி? என் அப்பா கட்டாயப்படுத்தி இப்படி ஆக்கிட்டாரு சாமி. யாரும் நம்மை கட்டாயப்படுத்த முடியாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. தெரியுமா உனக்கு? தெரியும் சாமி. நீங்க சொல்ற மாதிரி செய்கிறேன். கிளம்பு என்னோட. அடுத்த நொடி ஒரு டாடா சுமோ அவர்களை உரசியபடி நிற்க இருவரும் உள்ளே ஏற பறக்க தொடங்கியது அந்த கார். டிரைவிங் ஆசனத்தில் மொட்டையடிக்கப்பட்ட ஒரு இளம்பெண். ரங்கநாதன் தெரு மூச்சு முட்டி கொண்டிருந்தது. சாலையோர கடைகளை கழித்து கட்டியும் கூட ஜன நடமாட்டம் குறையவில்லை. ஒருவர் மேல் ஒருவர் படாமல் அந்த தெருவை கடப்பவர்களுக்கு தலா 1000 ரூபாய் பரிசு அறிவிக்கலாம். ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பிலிருந்து வெளிப்படுகிறாள் நீலா. உடன் அவளது ஆசை அப்பா கோபால்ராவ்.
அவர் கைகளில் சிவப்பு ரிப்பனால் கட்டப்பட்ட பிரசன்டேஷன் பாக்ஸ். ஏனோ உம்மென்று இருக்கிறார். டாடி, இன்னும் என்ன கோபம்? கமான் டாடி, சிரிங்க, இல்லைன்னா தெரியும் செய்தி. சும்மா இருமா, சொல்ல சொல்ல கேட்காம ஒரு டிராயிங்க போய் பிரசன்டேஷனா பேக் பண்ணி இருக்க. இந்த மாதிரி 1000 டிராயிங்க பார்த்தவன்மா அந்த மந்திரி. அப்பா, பிரசன்டேஷன்ங்கிறது கொடுக்கறவங்க பிரியம் சார்ந்தது. அக்ஷராவுக்கு எப்பவும் மாடர்ன் டிராயிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்பா, அதுதான் வாங்கினேன். மந்திரி மகள்ங்கிறதுக்காக 5 பவுன்ல சங்கிலி வாங்குற வசதி நமக்கு இருக்கலாம், ஆனா அது தப்புப்பா. பிரசன்டேஷன்ல ரிச்னஸை விட ஹார்ட்டோட டச் தான்ப்பா பிரதானமா தெரியணும். நீலாவின் விளக்கம் கோபால் ராவுக்கு திருப்தி தந்த மாதிரியே தெரியவில்லை. பத்தாததற்கு சாலை சந்தடி வேறு அவர் உடம்பை பிசைந்து எடுத்தது. கார் உஸ்மான் சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. அதை தேடி சென்று கிளப்பி எடுத்துக்கொண்டு வாழ்க்கைக்கு சவால் போல வளைந்து செல்லும் சென்னை நகர சந்தடி சாலைகளில் பயணம் செய்து கல்யாண வீட்டை அடைந்தாக வேண்டும். இரு வகையில் அண்ணாமலையார் கோபால் ராவுக்கு பரிச்சயம். தலைமை செயலாளராக இருந்தபோது அமைச்சர் நல்ல பழக்கம். அப்படியே அமெரிக்க யூனிவர்சிட்டி ஒன்றில் நீலா படித்த போது அக்ஷராவும் அங்கே அவளுடன் படித்ததில் நட்பு ரீதியான பரிச்சயம். இந்த பரிச்சயத்துக்கு அவர் வைத்த கல்யாண பிரசன்டேஷன் விலை குறைந்தபட்சம் 10,000. ஆனால் நீலாவோ வெறும் 900 முடித்து விட்டாள். கேட்டால் ரிச்னஸ் ஹார்ட் டச் என்று கதையடிக்கிறார். கோபால் ராவுக்கு மகளை எதிர்க்கும் வல்லமையெல்லாம் கிடையாது. எதிர்க்கும் சக்தி இல்லை என்றாலும் உள்ளுக்குள் புழுங்கலாம் அல்லவா? நீலா அதை புரிந்தும் புரியாத மாதிரி காரை கிளப்புகிறாள். ரேஸ் குதிரை ஒன்று பெண்ணாக நான் மாற வேண்டும் என்று சிவனிடம் வரம் கேட்டு மாறினது போல இருக்கிறது. 5 அறையை கடந்த உயரம், பிசைந்து பிசைந்து செய்த கை விரல்கள், கூடுதலாக 1 மில்லிமீட்டர் எங்கும் இல்லை. பிரேசியர் போடுவதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் என்று ஆணை போல முண்டா பனியன் போட்டு மேல் பட்டனை திறந்துவிட்டு ஸ்டோன் சட்டை போட்டிருக்கிறாள். கூட்டத்தில் எட்டி பார்க்கும் பொடிப்பயல் ஒருவனை போல அந்த முதல் பட்டன் திறப்பில் அவ்வப்போது கோலம் எட்டி பார்க்கிறது. மேல் பட்டனை போடுமா என்று அதன் காரணமாகவோ இல்லை வெறிப்பவர்கள் பொருட்டோ கோபால் ராவ் சொல்வதை நீலால் பொருட்படுத்தவே இல்லை. காரை விரட்டுகிறாள். பரமபத கட்டங்களில் பார்த்து பார்த்து மேலேறும் வட்ட கூழாங்கல் போல கூட்டத்தில் மேலேறுகிறது அவளது கார். கோபால் ராவுக்கு பயமாக இருக்கிறது. எதுக்குமா இத்தினி வேகம்? இதுக்கு பேர் வேகமாடாடி. ஸ்பெயின்ல ஜலன்ஸ் ரோட்ல பரப்போமே, அப்ப அதுக்கு என்ன பேரா? ஏமா, எந்த கேள்வியா இருந்தாலும் அதுக்கு ஒரு பதில ரெடியா வச்சிருக்கியே, சொன்னா கேளுமா. கேக்குற மாதிரி நீங்க சொல்லுங்கப்பா. கோபால் ராவ் அதற்கு மேல் பேச தயாராக இல்லை. வாயை மூடிக்கொள்கிறார். மீறி வாயை திறந்தால் அதன் பிறகு 1 வாரத்துக்கு வீட்டில் பேச்சு மூச்சு இருக்காது. சமயங்களில் நீலா 4-5 நாட்களுக்கு காணாமல் போய்விடுவாள். பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கும் அளவுக்கு புத்தி யோசிக்கும் போது அவசியமில்லை என்கிற மாதிரி வந்து நிற்பான். இதெல்லாம் நிறைய பழகிவிட்டது கோபால் ராவுக்கு. அதனால் இப்பொழுதெல்லாம் பேசுவதில்லை. ஆனால் உள்ளுக்குள் ஒரு தீர்மானம். அவளே இரு, உனக்கு ஒரு திமிர் பிடிச்ச காளையா பார்த்து கட்டி வைக்கிறேன். அவன் வந்தாதான் நீ அடங்குவ. கோபால் ராவ் நினைத்து முடிக்க கார் கல்யாண வீட்டை எட்டி நிற்க சரியாக இருந்தது. என்ன இது, எல்லாரும் கூடி கூடி பேசிக்கிட்டு நிக்கிறாங்க? காரை விட்டு இறங்கும் நீலாவும் கோபால் ராவும் திகைத்து போகிறார்கள். மந்திரி வீட்டு கல்யாணம், நாதஸ்வரம் பட்டை கிளப்பும் என்று நினைத்தால் இதென்ன இத்தனை அமைதி? என்ன ஆயிற்று? மந்திரிக்கு மாரடைப்பா? அந்த ஒண்ணுதாம்மா பாக்கி, மற்றபடி எல்லாம் வந்தாச்சு, போய் பாருங்க. ஒரு விசமி பூடகமாக சொல்ல கோபால் ராவ் நீலாவுடன் நடக்கிறார். மண்டபத்து ஹாலில் போலீஸ் ஐஜி, டிஎஸ்பி, சக அமைச்சர்கள், எக்ஸ்கார்டுகள் நடுவில் பிடுங்கி போட்ட கடலை செடி போல கிடைக்கிறார் அண்ணாமலை. டோன்ட் வரி சார், அந்த சாமியார் பைய ஆசிரமத்துக்கு இந்நேரம் கமிஷனர் கணேஷ் போயிருப்பாரு. நிச்சயம் உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துருவாரு. வந்து என்னங்க பண்ண, பேர் கெட்டு போச்சே. மாப்பிள்ளை கேள்வியா கேக்குறாரு. நாளைக்கே நான் பிடிக்கலன்னு திரும்ப ஓடிட்டா நான் என்ன பண்ணட்டும்னு திருப்பி கேக்குறாரு. அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம், முதல்ல ஆக வேண்டியதை பாருங்க. கணேஷ் எப்படியும் அக்ஷராவோட வந்துடுவாரு. நோ, நான் அவ வந்தாலும் ஏத்துக்க மாட்டேன். எப்ப அவ அந்த முக்தி மோட்ச இயக்கத்துல ஒருத்தின்னு தெரிஞ்சு போச்சோ இனி அவ எனக்கு வேண்டாம். கத்தி கொண்டிருந்தான் மாப்பிள்ளை. டேய், அப்படியெல்லாம் சொல்லாதேடா, சம்மந்தி காதுல விழுந்துட போகுது.
விளட்டுமே, அவருக்காக நான் ஒரு சாமியார் பொண்ணை கட்டிக்கவா? நல்ல கதையா இருக்கே. கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக டாடி, முக்தி மோட்சம்னு மொட்டை அடிச்சுக்கிட்டு காவி கட்டிக்கிறதுக்காக இல்ல. மாப்பிள்ளையின் பேச்சை நீலாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அவன் சொல்வது சரிதான். ஆனால் அக்ஷரா எப்படி இப்படி ஆனாள்? கேள்விக்குள் விழுந்து பதிலுக்காக நெளிந்த போது கல்யாண பந்தலுக்குள் ஜீப்பின் வேக பிரவேசம். உள்ளிருந்து கணேஷ் இறங்குகிறார். பின் வழியாக அக்ஷராவும் இறங்குகிறாள். பட்டும் நகையுமாக பார்க்க ஒரு தேவதையாக தெரிந்த அக்ஷராவாக இல்லாமல் மழுங்க மொட்டையடித்து கொண்டு அதை காவி புடவை முந்தியால் மூடியவளாக இறங்குகிறாள். அனைவரிடமும் ஒரு திடுக்கிடல். குறிப்பாக அண்ணாமலைக்கு நெஞ்சில் டைனமைட் வெடிக்கிறது. ஐயோ கண்ணு, என்ன இது கோலம்? அக்ஷரா சிரிக்கிறாள். அவள் அம்மா அதைவிட வேகமாக வந்து கட்டிக்கொள்கிறார். என்னடியே இது அலங்கோலம்? அலங்கோலம் இல்லம்மா, திருக்கோலம். ஐயோ, இப்படி உளறியே? உளறலம்மா, இப்பதான் நான் தெளிஞ்சிருக்கேன். அடியே, இப்படியா கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போடுவ? அம்மா, நான் கல்ல தூக்கி போடல, நீங்க தான் போட்டீங்க. நல்ல வேலை, வாழ்க்கைங்கிற கடல்ல நான் சம்சார கப்பல்ல ஏறி மூழ்கி அழிய தெரிஞ்சேன். என் குருநாதர் கல்யாணந்தரால தப்பிச்சேன். அம்மா, நீயும் இந்த வாழ்க்கை சம்சார சக்கரத்துல இருந்து விடுபட்டு என் மாதிரி மாறு. கல்யாணந்தரை நம்புமா, அவர் நித்திய இன்பத்துக்கு உன்னையும் என்னையும் கூட்டிட்டு போவாரு. அக்ஷரா நிறுத்தி நிதானமாக தந்த விளக்கம் கேட்டு கூட்டமே வாயடைத்து போகிறது. பத்திரிகையாளர்கள் வேகமாகவே குறிப்பெடுக்கிறார்கள். தலையில் அடித்துக் கொள்கிறார் அண்ணாமலை. எதற்கும் கலங்காதவர், அடுத்தவரை கலக்கி அடித்தே பழக்கப்பட்டவர். கண்ணீர் விட்டு அழுகிறார். யோ கமிஷனர், அந்த கல்யாணந்தரை பிடிச்சு நீ 2ல் 1 பார்க்கணும். இல்லைன்னா என் மகளை போல பல பெண்கள் பெத்தவங்க தலையில கல்ல போட்டுடுவாங்க. அவனை விடக்கூடாது, விடவே கூடாது என்று கத்தி குமுறுகிறார். கமிஷனர் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறார். போய் அவன் ஆசிரமத்தையே கூண்டோட அரெஸ்ட் பண்ணு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த சாமியார் பைய? கத்துகிறார் அண்ணாமலையார். அவரை சுற்றி நின்று கொள்கிறது மற்ற அமைச்சர்கள் கூட்டம். ஆறுதல் கூற தொடங்குகிறது. ஆனால் கமிஷனர் உடனடியாக வேகப்பட்டு கிளம்பின மாதிரியே தெரியவில்லை. இதையெல்லாம் பார்த்து அக்ஷரா சிரிக்கிறாள். நானா விருப்பப்பட்டு இப்படி ஒரு பாதையை தேர்ந்து எடுத்ததுக்கு கல்யாணந்தர் என்ன செய்வாரப்பா? அவர் ஆசிரமத்தை அழிக்கிறது அப்படி ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அது முடியவும் முடியாதுப்பா. மீறி யாராவது அந்த காரியத்தை செய்ய முயற்சி செஞ்சா அவங்களையும் மாத்திர சக்தி கல்யாணந்தருக்கு உண்டு. அக்ஷரா சொல்லும் தொனியில் அபார நம்பிக்கை. அவள் மாற்றம் மொத்த கூட்டத்தையும் ஆச்சரியப்படுத்தி அவளை 8வது அதிசயம் போல பார்க்க வைத்தது. அண்ணாமலையார் அவள் பேசுவதை விடவும் இப்படி அடுத்தவர்கள் பார்க்க நடக்கும் பேச்சாக இருப்பதற்காகவே கூடுதலாக கொந்தளிக்க ஆரம்பிக்கிறார். பத்திரிகைக்காரர்கள் அல்வா போல பிரச்சனை கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியோடும் பரபரப்போடும் படம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றனர். கமிஷனர், என்னையா நடக்குது இங்க? முதல்ல எல்லா பிரச்சனையும் வெளியே அனுப்பு. என் வீட்டு விஷயம் என்ன? ஊர் பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயமா? அண்ணாமலையாரின் வெடிப்பை தொடர்ந்து மார்பு பகுதிகளில் ஒரு திடீர் வலி. நெஞ்சை கையில் பிடித்துக்கொண்டு கீழே விழ ஆரம்பித்தார் அண்ணாமலை. ஐயையோ, வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு முன்வந்து அழ ஆரம்பித்திருக்கிறார் அண்ணாமலையாரின் மனைவி அகிலாண்டம். அவருக்கு வலி வந்தது மட்டும் அக்ஷராவை என்னவோ செய்தது. மெல்ல நெருங்கி வந்தாள். அண்ணாமலை நிறையவே வியர்த்து போயிருந்தார். ஹார்ட் அட்டாக். அண்ணாமலையின் பிஏ அலற அவரது உடல் காரில் ஏற கமிஷனர் முதல் சகலரும் பின்தொடர வாடிய முகத்துடன் நிற்கிறாள் அக்ஷரா. சற்று முன் வரை நகையும் நட்டுமாக ராஜகுமாரியாக நின்றவள் துறவரம் மேற்கொண்ட மணிமேகலையாக அவள் தோள் மேல் இப்பொழுது ஒரு கரம் விழுகிறது. நீலா திரும்பி பார்க்கிறாள் அக்ஷரா. என்னடி இது கோலம் அக்ஷரா? சாரி நீலா, நான் இப்ப யோக சித்ரா, அக்ஷரா இல்ல. ஐ வாண்ட் டு பி ஆல்சோ. வெல்கம், பா. என் இயக்கம் உனக்கு முக்தி மோட்சம் தரும், உன் அமைதியை தரும். குட். எப்ப பார்க்கலாம் உன் கல்யாணந்தரை? நம்ம கல்யாணந்தரைன்னு சொல்லு நீலா, எப்ப வேணா பார்க்கலாம். நீலாவின் பேச்சு பக்கத்திலேயே நிற்கும் கோபால் ராவை குபீர் என்று வியர்க்க வைத்து விட்டது. அம்மாடி, என்ன இது? அவதான் புரியாம பேசுறான்னா நீயுமா? கோபால் ராவ் சொல்ல உஸ். நீலா அப்பாவுக்கு எதிரே உதட்டில் ஆள்காட்டி விரலை பதித்து அமைதிப்படுத்துகிறாள். அடக்குகிறாள். புரிந்து விட்டது கோபால் ராவுக்கு.
நீலாவுக்கு இப்பொழுது வேலை கிடைச்சாச்சு. கண் திறக்கிறார் அண்ணாமலையார். காதோரமாக பொய் சொல்லப்படுகிறது. சார், உங்க மக மனசு மாறிட்டாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க மாப்பிள்ளையும் அடுத்த முகூர்த்தத்துல தாலி கட்டிட்டா போச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்பாடா! அண்ணாமலையாரின் வலி மார்பில் இதம் பரவுகிறது. உடம்பெல்லாம் முறுக்கி கிடந்த நரம்புகள் தளர்ந்து சமமாகின்றன. ரத்தம் டிராபிக் ஜாமின்றி ஓட ஆரம்பிக்கிறது. மரண வாசலில் தாடையை தடவியபடி அமர்ந்து கொண்டிருந்த யமன் ஏமாற்றமுடன் எழுந்து கொள்கிறான். பொய் சொன்ன அதிகாரியை பார்க்கிறான். டாக்டர்கள் அவரை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். குட், எப்படியோ ஒரு பொய்ய சொல்லி மனோரீதியா அவரை காப்பாத்திட்டோம். ஆனா அண்ணாமலையார் ஒன்னும் விரல் சூப்பர பாப்பா இல்ல. அவரோட மகளை பார்க்கணும்னு சொல்லுவார். அவ வரணும், வர வைக்கணும். இஸ் இட் பாசிபிள்? அதுதான் டாக்டர் குழப்பமா இருக்கு. என்ன கமிஷனர் நீங்க? கலியானந்தர் முக்தி மோட்ச இயக்கம் என்ன இதெல்லாம்? பெண்கள் காதலுக்காக ஓடி போவாங்க, இயற்கை. பக்திங்கிறதுக்காக ஓடுவாங்களா? கலியுகம் என்ன ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிடுச்சா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல டாக்டர். நம்ம பெண்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற பரபரப்பு, அழுத்தம் பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படியெல்லாம் நடக்குது. என்ன பரபரப்பு, என்ன அழுத்தம்? அதுக்கு வழி தவம் கிடையாது. தவம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இல்லேங்கிறது நமக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. தெரிய வைக்கணும் சார். இப்போதைக்கு சாத்தியம் இல்லை டாக்டர். ஏன்னா அந்த கலியானந்தருக்கு நம்ம மந்திரிகள்ல ஒருத்தரே பக்தர். இங்க இவரால பிரஷர் கிரியேட் பண்ணினா அங்க அவரால அது ரிலீஃப் ஆகுது. நாங்க என்ன பண்ணட்டும்? அப்படின்னா அண்ணாமலையார் கதை முடிஞ்சு போயிடும் மிஸ்டர் கமிஷனர். சாரி, இதுல சீஃப் மினிஸ்டர் தலையிட்டாதான் சாத்தியம். கலியானந்தர் பற்றிய சகல அறிக்கைகளும் டேபிள் மேல் படித்து முடித்த நிலையில் நிமிர்ந்தவர் எதிரில் கலியானந்தர் பக்தராகிவிட்ட அந்த மந்திரி. சார், கலியானந்தர் நிஜமாலுமே தெய்வீக புருஷர். எனக்கு வர இருந்த பல ஆபத்தை முன்கூட்டியே எனக்கு சொல்லி என்னை காப்பாத்தினவர். அவரை நம்புங்க சார். முதல்வர் பலமாக யோசிக்கிறார், பின் சிரிக்கிறார். சரி, நீங்க போகலாம் என்று ஒரு வார்த்தையில் அந்த மந்திரிக்கு பதில் சொல்கிறார். அறையும் காலியாகிறது. டேபிள் மேல் நாளிதழ், வார இதழ்கள் எல்லாம் கலியானந்தரை பற்றி எழுதிய செய்திகள், தலையங்கங்கள் என்று கலியானந்தனை அயோக்கியன் என்றால் அடுத்தது முக்தன் என்கிறது. ஒரு பத்திரிகை அவன் கலரியை காக்க வந்த தூதன் என்கிறது. அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு பெண் பிள்ளையே இல்லையோ என்னவோ. கலியானந்தர் நல்லவரோ கெட்டவரோ, சட்டத்துக்கு தேவை குற்றம், அதற்கு ஆதாரம். இந்த வினாடி அப்படி ஒரு விஷயம் போலீஸ் வசம் இல்லை. இன்டர்ஹாமை எடுக்கிறார் முதல்வர். மூன்றாவது நொடி தலைமை செயலாளர் கூனல் உடம்புடன் உள்ளே நுழைகிறார். கலியானந்தர் பற்றி, அந்த இயக்கம் பற்றி 100% சரியான ரிப்போர்ட் வேணும் 24 மணி நேரத்துக்குள்ள. முதல்வர் சொல்ல, ஏற்பாடு செஞ்சுட்டேன் சார். கிரைம் பிரான்ச் மூலமா சாந்தாங்கிற வயதான ஒரு அம்மா அந்த இயக்கத்துல இப்ப சேர்ந்துட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செல்போன் மூலமா தகவல் தந்துட்டு இருக்காங்க. நல்லது. அண்ணாமலையார் எப்படி இருக்கார்? மகள் மனசு மாறிட்டதா சொல்லி வச்சிருக்கிறதால ஓகே. ஆனா வரலைன்னா நிச்சயம் காப்பாத்துறது கஷ்டம் சார். முதல்வர் முகம் கோபத்தில் மாறுகிறது. எப்படியெல்லாம் பிரச்சனைகள். ஆசிரமம் சுறுசுறுப்பாக இருக்கிறது. அடே அப்பா, எத்தனை இளம் பெண்கள் ஆளாளுக்கு காவி உடுத்தி மொட்டையடித்து கொண்டு புத்த பிட்சுகள் போல தோற்றம் தந்தபடி தெரிகின்றனர். நீலா வித்தியாசமாக மிடி ஸ்கர்ட் என்கிற உடையில், உடன் அக்ஷரா. வா, கலியானந்தரை பார்க்கறதுக்கு முந்தி எங்க சீப் சிம்மானந்தாவை பார்ப்போம். சிம்மானந்தா என்று அக்ஷரா வர்ணித்த நபர் ஒரு மேடை போன்ற உயரமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தியான கோலம். அருகே சென்று நிற்கிறாள் அக்ஷரா. நீலா திடமாக கவனிக்க ஆரம்பிக்கிறாள். கண்களை திறக்காமலே பேச ஆரம்பிக்கிறார் சிம்மானந்தா. வாம்மா நீலா, வந்துட்டியா? நீலாவிடம் அதிர்ச்சி, அக்ஷராவிடம் அதைவிட. பிரபு, உங்களுக்கு எப்படி தெரியும் நீலா என் கூட வந்திருக்கிறது? அக்ஷரா கேட்கிறார். என்னம்மா இது பித்துக்குளித்தனமான கேள்வி? இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்மா. நம்ம இயக்கத்துல சேர்ந்து நாங்க சொல்லி கொடுக்கிற யோக வித்தைகளை கத்துக்கிட்டா இதென்ன, நீ புழு பூச்சிகளோட மனச கூட தெரிஞ்சுக்க முடியும். சிம்மானந்தா போட்ட போட்டி. நீலாவிடம் பிரமிப்பு. என்றாலும் தான் ஆழம் பார்க்க வந்திருப்பதையும் சிம்மானந்தா கூறிவிடுவாரோ என்று நினைக்கிறாள். நீலா, நீ இந்த இயக்கத்தை புரிஞ்சு சேர வரலம்மா. ஆழம் பார்க்க வந்திருக்க, தப்பில்ல, நல்லா பாரு. ஆனா முடிவுல நீயும் ஒரு சன்னியாசி ஆயிருவ.
ஏன்னா உன் ஜாதகப்படி உனக்கு சந்நியாச யோகம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அதுதான் இங்க வந்திருக்க. அக்ஷரா எனும் யோக சித்ரா திடுக்கிட்டு நீலாவை பார்க்க நீலாவிடம் கொத்தாக மௌனம். மௌனமாக இருக்காதே, பேசு. பேசினால்தான் தீர்வு கிடைக்கும். உனக்கு என்ன சந்தேகம் கேளு. சிம்மானந்தா கண்களை திறக்காமலே பேசுவது நீலாவை சற்று கலக்காமல் இல்லை. மிஸ்டர் சிம்மானந்தா, உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு? இந்த உலகத்து ஜீவராசிகள்ல ஒரு அற்ப ஜீவன். ஆனா பரமாத்மா ஜீவாத்மா தத்துவத்தை புரிந்து கொள்ள முடிந்த ஒரு புண்ணிய புருஷன். காரணம் என் குருநாதர் கலியானந்தர். குருவே சரணம். அக்ஷரா குறுக்கிடுகிறாள். நீலா, இப்படியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது என்கிறாள். பதில் சிம்மானந்தரிடம் இருந்து வருகிறது. அக்ஷராவாகிய யோக சித்ரா, நீ சும்மா இரு. அவங்க மனசு திறக்கட்டும், உள்ள இருக்கிறதையெல்லாம் வெளியே வரட்டும். பேசினாதானே நல்லது. பிரபு, இப்படி மரியாதை குறைவா உங்களை பேசுறத என்னால பொறுத்துக்க முடியாது. இது அபச்சாரம் இல்லையா? பரவாயில்ல, கோழி மிதிச்சு குஞ்சுகள் முடமாகாது. குஞ்சுகளே முடமாகாதுன்னா நான் அதையும் கடந்தவன். விடுமா, அவ பேசட்டும். அக்ஷராவின் அந்த இயக்க பற்றுதல் நீலாவை மேலும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குகிறது. நீலா, நீ கேளுமா, உனக்கு என்ன தெரியணும்? உண்மை. எந்த உண்மை? யோகம் தவம்னு பண்ண உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்க பண்ணிட்டு போங்க. எதுக்காக கூட்டம் சேர்க்கிறீங்க? குறிப்பா இளம் பெண்களை. நம்புமா, நாங்க சேர்க்கல, அவங்களா சேர்றாங்க. அவங்களா எப்படி சேருவாங்க? இது என்ன 100 ரூபாய் கொடுத்தா 300 ரூபாய் தர்றேன்னு சொல்ற சிட்பண்ட் நிறுவனமா அவங்க சேர? இல்ல புடவை நகை தரப்போற கடையா அவங்களா வந்து சேர? சராசரி பெண்கள் நீ சொல்ற இடங்களுக்கு போய் சேருவாங்க. ஆனா முக்தியும் மோட்சமும் அடைய நினைக்கிறவங்க தான் இங்க வருவாங்க. உன்ன மாதிரி. என்னை மாதிரின்னு சொல்லாதீங்க. தலைகீழா நின்னாலும் அது நடக்காது. இங்க ஏதோ தப்பு நடக்குது. மோட்சத்துக்கு வழிகாட்டுறது ஒரு தப்பாம்மா? எது மோட்சம்? உனக்கும் காட்டுறேன், கிட்டவா. நீலாவை இந்த பதில் சற்று மிரட்டுகிறது. பின்னர் சுதாரித்து கொண்டு வருவது வரட்டும் என்று அவர் முன்னால் போய் நிற்கிறாள். சிம்மானந்தர் கண் திறக்கிறார். சுத்தமாக நீலம் போட்டு கழுவின மாதிரி இருக்கிறது கண்கள், படு படு தீர்க்கமாக. அப்படி ஒரு கண்ணை நீலா பார்த்ததே இல்லை. சிம்மானந்தர் முகம் நீலாவிடம் ஊன்றுகிறது. நீலாவிடம் படபடப்பு, பரபரப்பு எல்லாமே அடங்கி போகிறது. கிட்ட வாமா செல்கிறாள் நீலா. சிம்மானந்தரின் கரங்கள் நீண்டு அவள் நெற்றி பொட்டில் கை பதிக்கின்றன. அடுத்த வினாடி நீலாவின் கண்கள் செருக ஆரம்பிக்கிறது. உள் மனதில் இருந்த எண்ண கூட்டங்கள் எல்லாம் எங்கோ ஓடி ஒளிந்து மனது வெற்றிடமானது போல ஒரு பிரம்மை தட்டுகிறது. வாயை திறம்மா. அவர் கட்டளைக்கு நாய்க்குட்டி போல கட்டுப்பட்டு வாயை திறக்கிறாள். சிம்மானந்தர் கை கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வாய்க்கு வெளியே அசைக்க விரல்கள் நடுவில் இருந்து விபூதி போல ஒன்று வெளிப்பட்டு வாயில் விழுகிறது. நாக்கு ஈரத்தில் கரைகிறது. சில வினாடிகள் மௌனம். பிறகு உடம்பெங்கும் லேசாவது போல ஒரு உணர்வு உருவாகிறது. ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி எல்லாம் கூட தோன்றுகிறது. இதுவரை வாழ்ந்ததில் சுத்தமாக அனுபவித்தே இருக்காத ஒரு உணர்வு. அவளுக்கு அப்படியான சில வினாடிகள் கழித்து மெல்ல திரும்பவும் உணர்வு வருகிறது. இப்பொழுது உடம்பு பாரமாகிறது. அத்தனை லேசாகவும் ஆக வேண்டாம், இத்தனை பாரமாகவும் வேண்டாம் என்று கூட தோன்றுகிறது. நீலா பிரஞ்சை மீளுகிறாள். என்னம்மா, எப்படி இருக்கு கேட்கிறார் சிம்மானந்தர். நீலா திணறுகிறாள். இதற்கு என்ன பதிலை சொல்வது? அவள் திணறியபடி நிற்கும் போதே அருகில் கும்பிட்டபடி வந்து நின்றாள் அந்த வயதான பெண்மணி. வாமா, கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்கியா? ஆமாம் பிரபு. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இந்த உலகத்துக்கே வழிகாட்டுற கடவுள் இங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வெந்ததை தின்னுட்டு வேலை வந்தா சாகிறதும் ஒரு வாழ்வா பிரபு? இது எதுவுமே இல்லாத சொர்க்கத்தை இங்கே நான் பார்க்க முடியுதே, அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு சில நிமிட இன்பமே இப்படி இருக்கே, இப்படியே நாள் பூரா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். நிச்சயம் இருக்கலாம். உலகத்துல உணவு தானியம் விளையலையேன்னு கவலைப்பட வேண்டாம். மழை இல்ல வறட்சின்னு கலங்க வேண்டாம். நித்திய இன்பத்தை இங்க பார்க்கலாம். முதல் நாள் ஒரு சில நிமிஷம், அப்புறம் 5-10 நிமிஷம், அதற்கும் பிறகு மணிக்கணக்கா. ஆனா இதெல்லாம் இங்க உண்மையா விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நான் இருப்பேன் பிரபு. எனக்கு போலீஸ் வேலை இனி வேண்டாம். அவசரப்படாத.
அங்க இருக்கிற நல்ல ஜீவன்களுக்கு நீ குருவாகலாம், அவங்களையும் இதுல நீ சேர்க்கலாம். உத்தரவு குரு. சிம்மானந்தர் சாந்தா என்ற அந்த போலீஸ்கார பெண்மணியிடம் பேசிவிட்டு நீலாவின் பக்கம் திரும்பி, என்னம்மா என்ன சொல்ற கேட்கிறார். நீலா சங்கடமாக நெளிகிறாள். யோசிச்சு பதில சொல்லு, உனக்காக இந்த ஆசிரம கதவு எப்பவும் திறந்தே இருக்கும். நீலா மௌனமாக திரும்ப ஆரம்பிக்கிறாள். அப்சரா வாசல் வரை வந்து வழி அனுப்புகிறாள். கலகலப்பான நீலா இப்போது தீவிர சிந்தனையோடு மொட்டை மாடியில் நடந்து கொண்டு இருக்கிறாள். எட்டி பார்க்கும் கோபால் ராவுக்கு வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பிக்கிறது. நீலா, மை டியர் டாட்டர் அழைக்கிறார். திரும்புகிறாள். என்னம்மா, என்ன ஆச்சு? எதனால இப்படி ஆயிட்ட? எப்படி? நீ ஒரு நிமிஷம் பேசாம இருந்து நான் பார்த்ததே இல்லையே. இப்ப பாருங்க. என்னம்மா பதில் இது? ஏன் இப்படி இருக்க? நல்லா தானே இருக்கேன். இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் நல்லான்னா நீ நல்லா இருக்காதேம்மா. சிரிக்கிறாள் நீலா. சாதாரணமாக கலகலவென்று சிரிப்பவள் இப்போது மிகவும் அழுத்தமாக சிரிக்கிறாள். இது என்னமா சிரிப்பு? சிரிப்புல கூட ஜாதி உண்டாப்பா. இது ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான். சரியில்லம்மா, அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே நீ சரியில்லை. ஏன்பா அப்படி சொல்றீங்க? இதுக்கு முந்திதான் தப்பா இருந்திருக்கேன், இப்பதான்ப்பா சரியா இருக்கேன். அப்படின்னா நானும் முக்தி மோட்ச இயக்கத்துல சேர்ந்துடுவேன்னு பயப்படுறீங்களா? இல்லம்மா, நீ சேர்ந்தா உன்னோட வந்து நானும் சேர்ந்துடுவேன். உனக்கு ஏற்படுற நல்லது கெட்டது எனக்கும் ஆயிட்டு போகட்டும். ஏன்பா சேர முடியாம தடுக்க உங்களால முடியாதா? முடியாதும்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? நியூஸ் கேட்கலையா? இல்லையே. என்ன? அண்ணாமலையார் போய் சேர்ந்துட்டார். அவரை காப்பாத்த செய்த உத்தி பலன் தரல. அந்த பெண் கடைசி வரைக்கும் அவரை பார்க்கல. அவருக்கும் பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தாங்கிக்க முடியல, மண்டைய போட்டுட்டார். நிஜமாவா? அதிகபட்சமாக அதிர்கிறாள் நீலா. ஆமாம்மா, அந்த முக்தி மோட்ச இயக்கத்துல நிஜமாலுமே ஏதோ சக்தி இருக்கோ என்னவோ. எதுக்கு அண்ணாமலை மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு? ஒத்துக்கிட்டா? நீலா மௌனமாக நிற்கிறாள். அடுத்த வினாடி ஆகாயத்தில் மிதந்த அந்த சுக உணர்வு நினைவில் எழும்புகிறது. திரும்ப அப்படி ஒரு சுக உணர்வு வேண்டும் போல தோன்றுகிறது. அது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதன் பார்த்தே இத்தனை சுகம் தர முடியுமா? கூடவே வேறு ஏதோ கூட தந்தாரே அந்த மனிதர். விபூதி. விபூதியை கையில் வாங்கி சோதித்து பார்க்க வேண்டும். அதில் ஏதாவது போதை வஸ்து கலந்திருக்குமோ? கேள்வியோடு கீழே வருபவளை டீப்பாய் மேல் உள்ள செய்தித்தாள்கள் வரவேற்கின்றன. செய்தித்தாள்களில் அவள் சந்தேகப்பட்ட விஷயத்துக்கான பதில். ஆசிரமத்தை போலீஸ் அணு அணுவாக சோதனை செய்தது. எந்த மோசமான தடயங்களும் கிடைக்கவில்லை. விபூதி பிரசாதம் போன்ற பொருள்களையும் ரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் எதுவும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. கலியானந்தர் நிஜமாலுமே 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் மகான் என்று ஓலை சுவடிகள் கூறுவதாக வைத்தீஸ்வரன் கோவில் நாடி சோதிடர் ஒருவர் ஆதாரத்துடன் கூறியுள்ளார். நீலாவுக்கு குழப்புகிறது. இது எப்படி சாத்தியம்? ஆசிரமம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. கூட்டமான கூட்டம். அன்று கலியானந்தர் பேசப்போவதாக தகவல். கலியானந்தர் அபூர்வமாகத்தான் பேசுவாராம். பேச்சு சக்தியை கலைக்கும் ஒரு வீணான விஷயம் என்பது அவரது ஸ்லோகங்களில் ஒன்று. இன்று பேசி எந்த சக்தியை கலைக்கப் போகிறார்? கேள்வியோடு கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாள் நீலா. எதிரே பிரமாதமான அலங்காரத்தோடு மேடை. பூ வாசம் தூள் கிளப்பி கொண்டிருக்கிறது. அங்கும் இங்குமாக ஆசிரம சந்நியாசிகளின் அலைமோதும் நடை. அவ்வளவு பேருமே பணக்கார வீட்டு பிள்ளைகள். கலெக்டர், தாசில்தார், எம்எல்ஏ, எம்பி என்கிற வர்க்கத்தின் வாரிசுகள். நினைத்தால் அமெரிக்கா, நின்றால் ஐரோப்பா என்று உலகை சுற்ற முடிந்தவர்கள். கருப்பு பணத்தை கட்டி வெள்ளைப்படுத்தி கொள்ளலாமா என்ற யோசனையில் இருப்பவர்கள். இவர்களா இப்படி முக்தி மோட்சம் என்று? நீலாவின் சிந்தனை சிரசில் பரவி கொண்டிருக்கிறது. மைக்கை டோக் டோக் என்று கொட்டி ஒருவர் ஓம் கல்யாணந்தாய நமக என்று முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார். அது கூட்டத்தில் எதிரொலிக்கிறது. ஒரு பக்கம் வியப்பாக இருக்கிறது. சாதாரணமாக நேரம் கேட்டால் எவ்வளவு என்று சொல்ல தயங்கும் ஜனங்களா இன்று இப்படி? போகிற வழியில் ஒரு தபால் கார்டை பாக்ஸில் போட்டுவிட முடியுமா என்று கேட்டால் நான் வேறு பக்கமாக போகிறேன் என்று கூறும் ஜனங்களா இத்தனை ஒற்றுமையாக ஒரு 3வது மனிதனை துதிபாடி கொண்டிருக்கின்றனர்? நீலாவுக்குள் ஆச்சரியம் அலை புரண்டு கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர்களும் வந்திருக்கின்றனர்.
டயானா மரணத்துக்கு பின் அவர்களுக்கு சற்று மரியாதை குறைந்து விட்டதை நன்றாகவே உணர முடிகிறது. அவர்களை சீண்டுவார் இல்லை. நீலா பார்த்து கொண்டே இருக்க ஓம் கல்யாணந்த நமக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நடுவில் நீலாவை கடக்கிறது ஒரு உருவம். யாரது? கல்யாண சுந்தரம் அங்கிளா? சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கல்யாண சுந்தரமா? அவரும் நீலாவை பார்க்கிறார். ஏனோ முகத்தை திருப்பிக் கொள்கிறார். அங்கிள் விடுவதாக இல்லை நீலா. அவரும் காதில் வாங்கிக் கொள்வதாக இல்லை. கல்யாண சுந்தர் அங்கிள் பேரோடு அழைப்பொலி கிளம்ப அவர் அரை மனதாக திரும்புகிறார். எஸ்பி கல்யாண சுந்தரம். எங்க இவ்வளவு தூரம்? உஸ், இது தெய்வீகமான இடம், சத்தம் போடாதே. வெங்காயம், உங்க கூட கொஞ்சம் பேசணும். அவர் நெருங்கி வருகிறார். நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும். இந்த இடத்தை பத்தி சர்ச்சை இருக்கும்போது நீங்களும் வந்திருக்கீங்களே எதுக்குன்னு தானே? நீலாவின் போனி டைல் சிரம் ஆமோதிக்கிறது. வெளியே வா சொல்றேன். நீ ஒரு விடா கண்டிங்கிறது தான் தெரியுமே. இருவரும் ஆசிரம பந்தலுக்கு வெளியே வருகின்றனர். ஒரு ஓரமாக நிற்கின்றனர். எப்படி இருக்காரு உங்க அப்பா? அவருக்கு என்ன, வயதுக்கு தகுந்த உளறல் இருமல்னு அமோகமா இருக்கார். உன் குறும்பு மாறவே இல்லை. என்ன விஷயம்? நீங்க தான் சொல்லணும் கல்யாணந்தர் பற்றி. இப்படி சீஃப் மினிஸ்டர் மாதிரி கேட்டா எப்படிமா? அவர் இப்படித்தான் கேட்பாரா? பலே பலே. இதோ பாரு, நான் அறிய கல்யாணந்தர் ஒரு கிரேட் மேன். நிஜமாலுமே திரிகால ஞானி. எப்படி? இதெல்லாம் சொல்லி புரியிற விஷயம் இல்லம்மா, அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். மனசுல இருக்கிறதா அப்படியே சொல்றாரு. நிறைய ரேடியேஷன் பவர் இருக்கு. கைப்பட்டா உடம்பே சிலிர்க்குது. வியாதியை குணமாக்குறாரு. ஐ திங்க் கடவுளோட பிறப்பு அவர். என்ன அங்கிள் இப்படி அவருக்கு ஜால்ரா போடுறீங்க? மனித சக்தியோட எல்லை புரியாம பேசுறீங்களே. புரிஞ்சுதான் பேசுறேம்மா. நீயும் வேணும்னா பாரு, அவரை நெருங்கு, புரிஞ்சுக்குவ. அந்த கண்ணை உன்னால பார்க்க முடியாதும்மா. பார்த்துட்டா? இது என்ன பேச்சு? நான் உன்ன மாதிரி ஆழம் பார்க்க வரல, அவஸ்தப்படவும் தயார் இல்ல. ஒரு போலீஸ் அதிகாரி பேசுற பேச்சா இது? ஜனங்க ஏமாந்துடாம தடுக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இங்க யாரும் ஏமாறலம்மா. நீ வேணா பாரு, நீ தான் ஏமாற போற. என்னோட டிபார்ட்மெண்ட் எல்லா ஆராய்ச்சியும் பண்ணிடுச்சு. தப்பா ஒரு விஷயமும் இங்க இல்ல. எஸ்பி பேசிவிட்டு அகலும் வேகத்தில், இதற்கு மேல் உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை என்கிற பாவனை தெரிகிறது. நீலாவுக்கு முதல் தடவையாக குழப்பமாக இருக்கிறது. ஒரு கால் இவர்கள் சொல்வதுதான் நிஜமா? கேள்விக்குள் வலை பின்னும் போது கல்யாணந்தர் பேச ஆரம்பிக்கிறார். மைக் வழியாக காதில் பாய்கிறது பேச்சு. என் அன்பான பக்த சீடர்களே, அனைவருக்கும் என் ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு எல்லாம் திருவருள் இருக்கிறது. அதனால்தான் இந்த முக்தி மோட்ச அமைப்பு நாடி வந்திருக்கிறீர்கள். இதை முற்பிறப்பில் நீங்கள் செய்த புண்ணியம் என்று கூட நான் சொல்வேன். பாவிகள் தான் இந்த அமைப்பின் பக்கம் வரமாட்டார்கள். தவறாக பேசி மேலும் பாவம் சேர்ப்பார்கள். அவர்கள் சேர்த்துவிட்டு போகட்டும். அவர்கள் பாவங்களை தாங்கிக் கொண்டு அவர்களையும் புண்ணியவானாக ஆக்கத்தான் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். அது பின்னர் நிகழும். இப்பொழுது நீங்கள் இந்த அமைப்பின் பெருமை பற்றி உலகம் முழுவதும் கூற வேண்டும். உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்வேன். எப்பொழுதும் மஞ்சள் ஆடையே அணியுங்கள். அதே போல சதா தியானத்தில் ஈடுபட்டு இறைவனை உங்களில் காண தயாராகுங்கள். உங்கள் சொத்து சுகங்களை நீங்கள் இந்த அமைப்பிற்கு தானமாக தர வேண்டும். அதை கொண்டு தொடங்கப்படும் அறக்கட்டளை அமைப்பில் லட்சோப லட்சம் ஏழைகள் பயன்பெற வேண்டும். நான் கூறுவது போல, பயிற்றுவிப்பது போல தியானம் செய்யுங்கள். உங்கள் உடல் ஒடுங்கும், உள்ளம் ஒளிப்படும். இறைவன் தெரிவான். உண்ணாமல் கொள்ளாமல் நித்திய இன்பம் பெறலாம். நான் அதற்கு வழிகாட்டுகிறேன். என்னை பின்தொடருங்கள். நான் நாராயணன், நான் பரமசிவன், நான் கௌதமன், நான் மகா இயேசு, நான் அல்லாஹ். பேச்சு நீண்டு கொண்டே போகிறது. நீலா கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். கல்யாணந்தருக்கு மிக அருகில் அக்ஷரா அமர்ந்து கொண்டு அவர் பேசுவதை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். பேசி முடிக்கட்டும். இந்த கல்யாணந்தரை நேரில் சந்திக்க முடிகிறதா என்று பார்ப்போம். மனம் தீர்மானிக்கும் போது கல்யாணந்தர் பேச்சும் முடிந்து போகிறது. மெல்ல நீலா கூட்டத்தில் நீந்தி அக்ஷராவை நெருங்கி அழைக்கிறாள். அவளும் திரும்பி பார்க்கிறாள். கூட்டம் இப்போது கண்மூடி தியானிக்க தயாராகி கொண்டிருக்கிறது. அக்ஷரா முதலில் தியானம் என்கிற மாதிரி சைகை காட்டிவிட்டு கண்களை மூடுகிறாள். வா யோக சித்ரா. கல்யாணந்தர் அழைப்பில் யோக சித்ராவான அக்ஷரா அவர் முன் சென்று காலடியில் விழுந்து வணங்கி எழுந்திருக்க பின்னாலேயே நீலா. சுவாமி. யோக சித்ரா தன் மனோதிடத்தை நிரூபித்த ஒரு கன்னி யோகி. கல்யாண வாழ்க்கையை உதறினதோட அப்பாவோட மரணத்தையும்
ஒரு சாதாரண நிகழ்ச்சியா எடுத்துக்கிட்டு இங்கேயே தங்கிட்டா. உங்களோட மகா பார்வையும் தீட்சையும் யோக சித்ராவுக்கு கிடைக்க ஆசீர்வாதம் செய்யுங்க. சிம்மானந்தரின் சிபாரிசு வேறு சேர்ந்து கொள்ள கலியானந்தர் மகிழ்ச்சி ததும்பும் முகத்தோடு பார்க்கிறார். ரொம்ப சந்தோஷம்மா, உன் மனோதிடத்தையும் பற்றுதலையும் பாராட்டுறேன். என் சார்பா நீ போறியா? உத்தரவு பிரபு. மகிழ்ச்சி. மனம் அடங்கிட்டத பாக்குறேன். உடம்பு அடங்கிடுச்சா? மௌனிக்கிறாள் அப்சரா. அதையும் அடக்கணும், அப்பதான் குண்டலினி வசப்படும். அப்படியே ஆகட்டும் பிரபு. ஆகட்டும். சொன்னதோடு அவரது விரல்கள் ஒன்று கூடி கரகரவென திரிப்பது போல செயல்பட விபூதி உதிர்கிறது. வாயில போட்டுக்கோ, மகா இன்பம், மகா இன்பம். அதே போல வாயில் அது கரைந்த மறுநொடி அக்ஷராவுக்கு உடம்பு இல்லாதது போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. சிம்மானந்தர் நீலாவை அடுத்து அறிமுகப்படுத்துகிறார். இந்த பெண்ணோட பேரு நீலா. நமது இயக்கத்துல சேர வந்திருக்கா. ஆனா நம்பிக்கை இதுவரைக்கும் ஏற்படல. இங்க தப்பு நடக்கிறதா நினைக்கிறா. துளியும் கோபமின்றி சிரிக்கிறார் கல்யாணந்தர். சிம்மானந்தா, இந்த பெண்ணை சுதந்திரமா நடமாட விடுங்க. யாரும் எந்த எதிர்ப்பும் காட்டக்கூடாது. யோசிக்காம ஒத்துக்கிற சீடர்களை விட இப்படி ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்வி கேட்கிற சீடர்கள் தான் எனக்கு பிடிக்கும். இவங்க தான் பின்னால பெரிய அளவுல வருவாங்க. கலியானந்தர் பதில் நீலாவை வியப்பில் ஆழ்த்துகிறது. அக்ஷரா நீலாவை சற்று அனுதாபத்துடன் பார்க்கிறாள். கலியானந்தர் எழுந்து கொள்கிறார். பிரபு, நீலாதான் அழைக்கிறாள். கலியானந்தர் திரும்பி பார்க்கிறார். என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனி உங்க சிஷ்யை. உங்க பெருந்தன்மை தெரியாம, அருமை புரியாம தப்பா சிந்திச்சிட்டேன். அதுக்கு தண்டனையா? அதற்கு மேல் பேசாமல் ஹேண்ட்பேக்கில் கையை விட்டு ஒரு சாவி கொத்துடன் கூடிய பேனாக்கத்தியை எடுத்து நறுக்கென்று மணிக்கட்டை அறுத்து கொண்டு ரத்தத்தை பாய்ச்ச ஆரம்பிக்கிறாள். கலியானந்தருக்கு ஒரு வினாடி அதிர்ச்சி ஏற்படுகிறது. என்னம்மா நீ இப்படியா நடப்ப? வார்த்தையில சொன்னா போதாதா என்ன? தன் இடத்தை விட்டு இறங்கி வேகமாக வருபவரின் மேல் மயங்கி விழுகிறாள் நீலா. ஐயையோ, சாம யோகம் செய்ய வர சொல்லி இருந்தாரே பிரபு கல்யாணந்தர். கிளம்பி கொண்டிருக்கிறாள் அக்ஷரா. கிளம்பும் முன் நீலாவை ஒரு பார்வை. நீலா இப்போது ஆசிரமத்தில், ஆசிரமித்தவர்களின் அபரிமிதமான உபசரிப்பில். எப்படி இருக்க நீலா? நல்லா இருக்கேன். ஆமா, நீ எங்க? சாமயோக பயிற்சி தரேன்னு சொல்லி இருக்காரே பிரபு. கொடுத்து வச்சவனி. ஆமா, எனக்கும் அந்த பயிற்சி தருவாரா பிரபு? ஏன் தராம? நான் ஆஸ்திரேலியாவுக்கு, நீ ஸ்லோனுக்குன்னு போக போறோம். உன் பற்றுதல் பிரபுவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் அக்ஷரா. நீ பயிற்சியை முடிச்சிட்டு வா, நான் அப்புறமா பயிற்சிக்கு போறேன். நிச்சயமா. இந்த உலகத்துல இன்ப துன்பங்கள் இனி நம்மள ஒன்னும் செய்யாது நீலா. சரி, நான் வரட்டுமா? அக்ஷரா கிளம்புகிறாள். ஆசிரமம் அமைதியாக இருக்கிறது. சாமியார்களை விடவும் சாமியாரினிகள் அங்கே மிக அதிகம். எல்லோரும் தம் தம் அறைகளில் உறங்கும் முன் செய்ய போகும் யோக பயிற்சி ஒன்றில் இருக்க அக்ஷராவின் கால்கள் கலியானந்தரின் இருப்பிடம் நோக்கி நடக்கிறது. அந்த இடமும் வருகிறது. கதவு திறக்க உள்ளே நுழைகிறாள் அக்ஷரா. கிட்டத்தட்ட சொர்க்கலோகத்தை நினைவுபடுத்தும் ஒரு சூழல். ஏசி குளிர் உடம்பை உலுக்குகிறது. ஆங்காங்கே பட்டு மெத்தை திண்டுகள். ஒரு யோகியின் இடமா இது, இல்லை ஒரு உல்லாசியின் இருப்பிடமா என்று நினைக்கும்படி கலியானந்தர் அதோ படுக்கையில். ஆனால் முழு நிர்வாணமாக. பார்க்க பகீர் என்கிறது அக்ஷராவுக்கு. என்ன இது இப்படி? யோசிக்கும் முன் அவரது சிரிப்பு அவளை கலைக்க ஆரம்பிக்கிறது. கலியானந்தர் புரிந்தது போல பேசுகிறார். உன் உடம்பு அடங்க நான் சொல்லி தரப்போற சாமயோக பயிற்சிக்கு நான் இப்படித்தான் இருக்கணும் யோக சித்ரா. நீயும் ஆடை அணியாதே, கலை. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட யானை போல அவர் சொன்னதை செய்கிறாள். வா, இந்த மகா பிரசாதத்தை சாப்பிடு. அழைத்து விரல்களை கொடுக்க விபூதி விழுகிறது. சாப்பிட்ட நொடி பொழுதில் உடம்பு இருந்தும் இல்லாது போகிறது. வா, வந்து என்னை கட்டிப்பிடி. உலகத்தின் பெரிய இன்பத்தை உனக்கு நான் உணர்த்த போகிறேன். அவர் சொல்லி முடிக்க அவள் கட்டி அணைக்க வினாடிகள் நிமிடங்களை பிடிக்கின்றனர். எப்படி இருக்கு யோக சித்ரா? எனக்கு இன்பமா இருக்கு. ஆனா தப்பு பண்ற மாதிரி கூட ஒரு உணர்வு இருக்கு பிரபு. தப்பா? இதுவா? தவசிகளுக்கு இது பிரதானம். உடம்பை பொறுத்தவரை அதை அடக்க ஒரே வழி இதுதான். நீ உன்னையே உன் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணி இருக்க. என் மகிழ்ச்சியால நீ மோட்சம் அடைவாய். சந்தோஷம் பிரபு. அடிக்கடி வா யோக சித்ரா.
ஆஸ்திரேலியா போனாலும் நான் அங்கு வரும்போது உனக்கு இந்த இன்பத்தை தருவேன். குருவோட ஐக்கியமாயிட்டா நீ மகா புனிதமானவ. இதை நீ உயிர் போனாலும் வெளியே சொல்லக்கூடாது. சொன்னா பெரிய பாவம் வந்து சேரும். அக்ஷரா ஆமோதிப்பாய் தலையசைக்கிறாள். உனக்கு வேற என்ன வேணும் கேளு. உங்க ஆசீர்வாதம் போதும் பிரபு. அற்புதம். உனக்கு ஒரு வித்தை சொல்லி தரட்டுமா? உத்தரவு பிரபு. மாயமா விபூதி வரவழைக்கிற வித்தைய சொல்லித்தரேன். இந்த விபூதி நமது ஆசிரம விபூதி. வேற எந்த விபூதியையும் நீ யாருக்கும் தரவோ தொடவோ கூடாது. தபத்தில் நான் தினமும் வான்வெளியில இருந்து வரவழைக்கிற இந்த விபூதி ஒரு மகா பிரசாதம். இதை நான் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி தருவேன். இதை நீ உன் கைவசம் மட்டும் வச்சுக்கணும். ஆசிரம பூஜையில இருக்கிற விபூதி வேற, இது வேற. ஏன் பிரபு அப்படி? அது சராசரி மனிதர்கள் பயன்படுத்த, நம்மை போன்ற தேவதூதர்கள் பயன்படுத்துற விபூதி நித்திய இன்பம் தரக்கூடியது. இந்த விபூதிய நீ யாருக்கு தந்தாலும் அவர்கள் அடுத்தடுத்து அந்த பிரசாதம் பெற உன்னை தேடி வருவாங்க. உன் கட்டளைக்கும் கீழ்ப்படிவாங்க. அவங்க தங்களோட சொத்துக்களையே நம்ம அமைப்புக்கு கேட்டாலும் தந்துடுவாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரபு. போக போக பாரு இன்னும் என்ன சொல்லி தரேன்னு. அப்ப பிரபு நான் கிளம்பட்டுமா? போய் வா. விரைவில் உன்னை மகாசீட பெண்மணியாகவே அறிவிக்கிறேன். அக்ஷரா எழுந்து நிர்வாணமாகவே நடக்கிறாள். ஆடைகளை அணிந்து கொண்டு போ யோகசித்ரா. கலியானந்தர் சொல்லிவிட்டு தனது நிர்வாண உடலை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்துக் கொள்கிறாள். நீலா தயாராகிறாள். அனுபவிச்சு பாரு நீலா, அசந்து போவ. இந்த இடத்தை விட்டு வெளியே போகவே மனசு வராது. சதா அந்த பயிற்சி பத்தியே புத்தி போகும். கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்குமாம். அப்புறம் உடம்பு அடங்கிடுமா. அடங்கினாத்தான் மற்ற விஷயங்கள் சாத்தியம்னு சிம்மானந்தர் கூட சொன்னார். அக்ஷரா சொல்ல சொல்ல நீலாவுக்கு சற்று வயிற்றை புரட்டுகிறது. அக்ஷரா புரிந்து பேசுகிறாளா என்றே தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஆசிரமம் முழுக்க தென்படும் பெண்களிடம் எல்லாம் கூட சாமியின் யோக பயிற்சி பற்றிதான் பேச்சு. நீலா அதே சிந்தனையோடு நடக்கிறாள். நடக்கும் முன் ஒரு கேள்வி கேட்கிறாள் அக்ஷராவிடம். அந்த பயிற்சி எப்படி இருந்தது அக்ஷரா? சொன்னா புரியாது, போய் பாரு தெரியும். பார்க்கத்தானே போறேன். போன உடனே என்ன பண்ணணும்? பிரபுவை பார்த்து காலில் விழணுமா? பார்த்தா உன்னால அவர் பார்வைய பார்க்கவே முடியாது. அவர் நம்மை பார்க்கும் போதே நமக்கு பரவசமாயிடும். மற்றதெல்லாம் அவர் சொல்ற மாதிரி தான் நடக்கும். அப்படியா? கேள்வியோடு நடக்க ஆரம்பிக்கிறாள். கலியானந்தரின் அறை வரவேற்கிறது. கதவை திறக்க சொர்க்கலோக அமைப்பு வா வா என்கிறது. உள்ளே நுழையும் போது ஏனோ தலையை குனிந்து கொள்கிறாள். கலியானந்தர் வழக்கம் போல நிர்வாண கோலத்தில். வா நீலா வா, என்னை நிமிர்ந்து பார். இருக்கட்டும் பிரபு, உங்களை பார்க்க பயமா இருக்கு. பயமா? நான் என்ன சிங்கமா புலியா? நான் அன்பின் வடிவம் அம்மா. கலியானந்தர் நிர்வாண கோலத்தோடு எழுந்து வந்து நீலாவின் தாடையை பற்றி நிமிர்த்த முனைகிறார். அதற்குள்ளாகவே அவரது தொடையில் ஒரு பெரிய தழும்பை பார்த்து விடுகிறது நீலாவின் கண்கள். பிரபு, இது என்ன தழும்பு? அந்த கேள்வி சடார் என்று கலியானந்தரை கலைக்கிறது. இந்த யோகத்தின் போது கேள்வி கேட்க கூடாது நீலா. இந்தா பிரசாதம், முதல்ல இதை சாப்பிடு. கையை சிமிட்டி விபூதியை கொட்டுகிறார். பிடித்து கொண்டு சாப்பிடும் பாவனை செய்தாலும் சாதுரியமாக விபூதியை மஞ்சள் ஆடையின் ரகசிய பாக்கெட்டில் போட்டுக் கொள்கிறாள். ஆடைகளை களைந்துவிட்டு வா நீலா, பயிற்சியை சொல்லித்தரேன். அடுத்த நொடி நீலா அவரை நிமிர்ந்து பார்த்து அவரது பார்வை தாளாதவள் போல மயங்க ஆரம்பிக்கிறாள். கலியானந்தருக்கே அவளது மயக்கம் புதிதாக இருக்கிறது. விபூதியை ரசாயன பரிசோதனை செய்ததில் அதில் ஹெராயின் பிரவுன் சுகருக்கு இணையான போதை வஸ்து இருப்பதும், குறிப்பாக அது தென் அமெரிக்காவில் மிக பிரபலமான கொடுமையான ஒரு போதை பொருள் என்பதும் தெரிய வந்தபோது கோபால்ராவ் திடுக்கிட்டு போகிறார். மகளை அந்த பயம் கலையாமல் பார்க்கிறார். நீலாவிடம் துளி கூட அந்த மாதிரி உணர்வில்லை. ஒரே சிரிப்பு தான். எதிரில் முதல்வரால் ரகசியமாக அந்த கேஸை டீல் செய்ய அனுப்பப்பட்ட ஸ்பெஷல் போலீஸ் ரங்காச்சாரி. வெல்டன் நீலா, பிளான் படி போதை விபூதிய சாதுரியமா கொண்டு வந்து போதை மருந்து கடத்தல் நடக்கிறத நிரூபிச்சுட்ட. ஆனா அந்த தொடை தழும்புதான் எதுக்குன்னு தெரியல. அந்த கலியானந்தர் ஒரு ரோக். ஏதோ பிளானோட தான் ஆசிரமம் போட்டிருக்கான். இப்பவே 20,000 பேருக்கு பக்கமா விபூதியால மயங்கிட்டதா புள்ளி கிடைச்சிருக்கு. ரத்தத்துல 10 நொடியில கலந்துருது. 5 நிமிஷத்துல யூரினுக்கு பாஸ் ஆயிடுது.
அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா மத்த விவரமும் தெரிஞ்சிடும். ஹலோ ரங்காச்சாரி, உங்க ரிப்போர்ட் பேர்ல கல்யாணந்தரை அரெஸ்ட் பண்ணி தொடை தழும்பையும் பார்த்தோம். அது ஒரு சர்ஜரிக்காக செய்யப்பட்ட ஆபரேஷன் தழும்பு. ஆக்சுவலி கல்யாணந்தர் ஒரு கடத்தல்காரன். அவன் பேர்ல இன்டர்நேஷனல் லெவல்ல 56 கேஸ் இருக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிட்டு முகத்தையே மாத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் மனோவிசியம் தெரிஞ்சிருக்கு. அவனின் ஒரே நோக்கம் கேஸ்ல தப்பிக்கிறது மட்டும் இல்ல, தன்னோட போதை மருந்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு கூட்டத்தையே அடிமைப்படுத்துறதும் கூட. நல்ல வேளை 1000 பேர் மயங்கிட்டாலும் நீலாங்கிற பெண்ணோட துணிச்சல் இந்த நாட்டையே காப்பாத்துற ஒரு பெரிய சேவையா மாறி இருக்கு. ரங்காச்சாரி செல்போனை அணைக்கிறார். நீலாவை பெருமிதத்தோடு பார்க்கிறார். இன்னொரு கதையில மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.